பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலோடு பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை. போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் புலியூரில் வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற காரும் பைக்கும் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் இளைஞர் ஒருவர் தூக்கி வீசப்பட்டதின் பதைபதைக்கும் காட்சி. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை மாற்றக்கோரி விசிகாவினர் தொடர் போராட்டம். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காப்புரிமை வழக்கில் இசையமைப்பாளர் AR ரகுமான் 2 கோடி ரூபாய் செலுத்த இடைக்கால தடை. தனி நீதிபதியின் முந்தைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இல்லத்தை முற்றுகையிட்ட அரசு பணி தேர்வர்கள் குண்டுகட்டாக கைது. போராட்ட களத்தை விட்டு நகர முடியாது என விடாபடியாக இருந்தவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதால் பரபரப்பு. ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் தீப்பிடித்த உக்ரைன் சந்தை. கார்கிவ் நகரில் உள்ள சந்தை கடையில் தீப்பிடித்து எரிந்ததால் மக்கள் வேதனை. திமுக பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கும் பேச்சாளர்கள் கண்ணிய குறைவான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் செய்ததை எடுத்துச் சொன்னாலே போதும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தல். திமுகவை வீழ்த்திவிட முடியாதா என்று தொடர் தோல்வியின் ஆற்றாமையால் தவிக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். நடப்பு ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை பெய்ய வாய்ப்பு. மே 13ஆம் தேதி பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பாஜக பெண் நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்ட வழக்கு. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் 3 சரண். பட்டுக்கோட்டையில் பாஜக பிரமுகர் சரண்யா சொத்துக்காக கொல்லப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். சரண்யாவிடம் 2வது கணவரின் முதல் மனைவியின் மகன் நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது அம்பலம். டெல்லியில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் குவிப்பு. நாளை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடப்பதையொட்டி நடவடிக்கை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிறுபான்மையினரின் வாக்குகள் வரும். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 32ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலம். சென்னை எழும்பூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வைகோ தலைமையில் கொண்டாட்டம். மதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை குறை சொல்ல விரும்பவில்லை என வைகோ பேட்டி. தம்மோடு வந்தால் MLA அமைச்சர் பதவி கிடைக்காது என்றும் திட்டவட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் போர் பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான முன்னோட்டத்தில் ஈடுபட்ட காவல்துறை. பாதுகாப்பு ஒத்திகையின் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று காவல்துறையினருக்கு பயிற்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.